மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 10 தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். அந்த யூனிட்ல இருந்து நாம் பார்த்துட்ருக்கோம். கடைசி காணொளியில் இதழ்கள் தொடங்குவதற்குரிய வழிமுறைகள், திறனாய்வு, எப்படி திறனாய்வு செய்கிறாங்க, என்னென்ன வகைகள் இருக்குது, கடைசியாக நம்ம இதழ்களில் விளம்பரம், முற்கால தமிழ் இதழ்கள், இதழியல் கலை சொற்கள், இதெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற தகவல் தொடர்பு சாதனங்கள். தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன சாதனங்கள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அச்சு வழி தகவல் தொடர்பு சாதனங்கள். நாளிதழ்களும் பருவ இதழ்களும் இதில் அடங்கும். அச்சு வழியில் நாளிதழ்களும் பருவ இதழ்களும். மக்கள் தகவல் தொடர்பு சாதனங்களுள் அச்சு வழி சாதனங்கள் தான் முதல்ல தோன்றியது. இவை நீண்ட நெடிய சுவையான வரலாற்றை உடையதாக இருக்கும். தகவல் தொடர்பு சாதனங்களின் வரலாறு சைகை மொழி தான் ஃபஸ்ட்டு. ஆரம்பத்தில் ஆதி மனிதன் முதல்ல பயன்படுத்தியது சைகை மொழியில் தான் ஆரம்பிக்குது. சைகை மொழியே அனைத்து வகை தொடர்பியல் நிலைகளுக்கும் மூலமாக இருக்குது. ஆதி மனிதன் தன்னுடைய கருத்துக்களை சைகைகள் மூலமாக தான் முதல்ல வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் கைத்தட்டுதல், கைகோர்த்தல், கைப்பிடித்தல், ஒன்றுக்கொன்றா அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறது சிறிய சிறிய வேறுபாடுகளை கொண்ட சைகைகளாக மாறுச்சு. இதன் மூலம்தான் அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. கைத்தட்டுதலின் மூலம் ஆதி மனிதர்கள் என்ன செய்யாங்க, அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. கை கோர்த்தலின் மூலம் கூட்டுறவு மனப்பான்மையை வெளிப்படுத்தினாங்க. கைப்பிடித்தலின் மூலம் கொண்ட நட்பை புலப்படுத்தினாங்க. எல்லாமே சைகைகள் தான். கைவிரல் சைகைகளால் காட்டுகின்ற ஊமை மொழியும் சைகை மொழியும் வேறு வேறானது. காட்டுகின்ற ஊமை மொழியும் சைகை மொழியும் வேறு வேறான பொருளை உணர்த்துவதாக இருந்தது. ஊமை மொழி எழுத்து மொழியின் மறு வடிவம். ஊமை மொழியை ஃபிங்கர் ஆல்பாபெட் அப்படின்னு அழைச்சாங்க. சைகை மொழியின் வளர்ச்சி தான் ஓவிய மொழி. ஆதி மனிதன் தான் வாழ்ந்த குகைகளில் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு செய்தியை புலப்படுத்துவானா இருந்துச்சு. எகிப்தியரிடமும் மெக்சிகோ பழங்குடி மக்களிடமும் காணப்படும் ஓவிய எழுத்துகள் வளர்ச்சியாக மொழியின் குகை ஓவியங்கள்லாம் இருந்தது. ஓவிய எழுத்துக்களோட வளர்ச்சி தான் குகை ஓவியங்கள். சுமேரியாவிலும் பாபிலோனியாவிலும் ஆப்பு வடிவ எழுத்துக்களாக இது வளர்ச்சியுற்றது. எழுத்தின் வடிவத்திலும் ஓவியம் போன்ற பொருள் புலப்படுமாறு சீனர்கள் ஹிங் ஷிங் பிக்சர்ஸ் அண்ட் சவுண்டு அப்படிங்கிறதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சாங்க. யார்? சீனர்கள். எழுத்தின் வடிவத்திலும் ஓவியம் புலப்படுற மாதிரி இது பொனிட்டிக் ரைட்டிங் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இத்தகைய எழுத்து முறை குறிப்பிட்ட வட்டாரத்தினருக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா அந்த மொழி கற்றோருக்கு மட்டும்தான் அது புரியும். இவற்றால் சிலபோது நிகழ்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்த இயலவில்லை. எல்லாம் களைவதற்கான முயற்சியில தான் இன்றைய ஒளிவடிவ எழுத்துக்கள்லாம் உருவாயிடுச்சு. ஒளிவடிவ புழக்கத்திற்கு வருவதற்கு முன்னரையே சீனர்களோட ஆப்பு வடிவ எழுத்துக்களை அச்சேற்று முறையை அறிந்திருந்தாங்க. சீனர்கள் இந்த ஒளிவடிவம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஆப்பு வடிவ எழுத்துக்களை அச்சேற்று முறையை அறிந்திருந்தாங்க. கிபி 868. இதற்கு முன்னர் கிபி 793 தாட்கள்னா என்னது? பேப்பர். தாட்கள் தயாரிக்கும் முறையை அராபியர்கள் அறிந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர்ஸ் உருவாக்குற அந்த பணி தயாரிக்கும் முறையை அராபியர்கள். அதுக்கப்புறம் தான் சீனர்கள் ஆப்பு வடிவ எழுத்துக்களை அச்சேற்று முறையை தெரிஞ்சிருந்தாங்க. இந்த பின்னணியில் உலகில் முதல் நூல் சீனாவில் கிபி 968 அச்சேற்றப்பட்டது. உலோக எழுத்து அச்சுக்களை கண்டுபிடிப்பதும் சீனர்கள் தான் முன்னாடி நின்னாங்க 1392. ஆனால் ஜெர்மனியில் கட்டன்பர்க்னு சொல்றாங்க, கூடன்பர்க்னு சொல்லுவாங்க. 1450 நிறுவிய முதல் அச்சுப்பொறி தகவலியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையா இருந்தது. கடினமாக உழைத்து கையால் எழுதியும் அச்சிட்டும் சில படிகளை உருவாக்கிய நிலைமை மாறி சில மணி நேரங்களிலேயே பல படிகள் உருவாகும் நிலைமை தோன்றியது. குருமார்கள் கைகளில் மட்டும் நூல்கள் இருந்த நிலைமை மறைந்து பெரும்பாலோர் கைகளில் ஏன்னா அச்சு வடிவ எழுத்துக்கள் உருவாகினதுனால எல்லாருக்குமே கிடைக்கிறதா மாறுச்சு. மாதா கோவில்களில் மத பிரச்சாரத்துக்கு மட்டும் நூல்கள் பயன்பட்டு வந்த நிலைமை தேய்ந்து நார்ச்சந்தியிலும் கூட்டம் கூட்டமாக நின்று பல நூல்களை படிக்கும் பழக்கமும் படித்தவற்றை காரசாரமாக விவாதிக்கும் பண்பும் வளர ஆரம்பிச்சது.
இதுவே பின்னர் தொழிற்புரட்சிக்கும் அமெரிக்கா, பிரான்ஸ் முதலிய நாடுகளின் விடுதலை புரட்சிக்கும் காரணமாக அமைஞ்சது. 1702 லண்டனில் வெளியிடப்பட்ட டெய்லி கரண்ட் என்னும் நாளிதழ் தான் உலகின் முதல் செய்தித்தாள் டெய்லி கரண்ட். நாளிதழ் வெளியிடும் கலையில் கைவரப்பெற்ற ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலும் அச்சுக்கலையை புகுத்தினாங்க. இந்தியாவினோட முதல் செய்தித்தாள் பெங்கால் கெஜெட். இதை ஆரம்பித்தவர் யார்? ஆகஸ்ட் கிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. 1780. இவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த பெங்கால் கெஜெட்ல என்ன போட்டாங்கன்னா, ஆங்கில ஆட்சியாளர்களோட சீர்கேடுகள்லாம் அம்பலப்படுத்தினாங்க. உடனே ஆங்கிலேயர் சும்மா விடுவானா? உடனே எல்லா ஹிக்கியும் கைது செஞ்சுட்டு அந்த பத்திரிகையை என்ன செஞ்சிட்டாரு? இழுத்து மூடிட்டார். எவராலும் ஊக்குவிக்கப்படாத எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான வாராந்திர அரசியல் வணிக ஏடு அப்படிங்கிற பெயரில் விளம்பரப்படுத்தி ஆங்கிலேயரோட அடக்குமுறையெல்லாம் போட்டாங்க. அப்போதைய கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்தரங்க நடவடிக்கைகள்லாம் தூக்கி போட்டுக்கிறாரு அதிகாரப்பூர்வமாக. உடனே இதழ் அரசின் கண்காணிப்புக்கு ஆளாக்கிய போச்சு. அடுத்த ஆண்டிலேயே ஹிக்கி என்ன செய்கிறாரு? சிறையில் அடைக்கப்படுறாரு. அச்சகமும் மூடப்பட்டு வரிமுதல் மூடப்பட்டு முத்திரையிடப்படுது. செய்திகள் வரும் வயல்கள் எல்லாம், கடிதங்கள் எல்லாமே அடைக்கப்பட்டுச்சு. எல்லாமே அடக்குமுறை முடிஞ்சுது. இவ்வாறு இந்திய இதழியல் வரலாற்றின் முதல் கட்டமே என்ன ஆயிடுச்சு? எதிர்ப்புணர்வும் அடக்குமுறைகளினாலும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே இருக்குல்ல, என்ன செஞ்சது? அடுத்தடுத்த வளர்ச்சி. அடுத்த 6 ஆண்டுகளில் இந்திய இதழ்கள் வியத்தக வளர்ச்சியை கண்டது. கல்கத்தாவில் 5 இதழ்கள் தோன்றியது. 1799 பம்பாயில் 3 இதழ்களும் சென்னையில் 2 இதழ்களும் படிப்படியாக வளர ஆரம்பிச்சது. சென்னையிலிருந்து வெளிவந்த மெட்ராஸ் கூரியர் 1785 என்ற இதழும், பம்பாயிலிருந்து வெளிவந்த பாம்பே ஹெரால்டு 1789 இணைந்து பாம்பே கூரியர் அப்படிங்கிற பெயரில் வெளிவர தொடங்கியது. இதில் பாம்பேவும் அதில் கூரியர். இவ்விதழ்களில் பிரிட்டிஷ் பாராளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய செய்திகள் தான் முதன்மையாக இருந்தது. பாராளுமன்ற நடவடிக்கைகள், கலைஞர் வேண்டிய ஆங்கிலேயர் குடியேற்றம், பதவி மாற்றம் பற்றிய செய்திகளும் வெளிவந்துச்சு. இவை ஒவ்வொன்றும் ஏறக்குறைய 2000 பிரதிகளுக்கு குறைவாக தான் அச்சிடப்பட்டது. ஆங்கில அரசு அச்ச கட்டுப்பாட்டு சட்டத்தையும் இவங்க மேலே திணிச்சது. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று செயல்பட்டுட்டு வந்தாங்க. இருந்தாலும் கட்டுப்பாட்டு சட்டத்தை விதிச்சுது. என்னது அப்படின்னா, இதழை அச்சிடுபவர், அச்சக உரிமையாளர், ஆசிரியர் பெயர், முகவரி எல்லாமே இடம்பெற்றிருக்கணும் அந்த இதல்ல அப்படின்னு சொல்லி நிபந்தனையை விதிச்சது. செய்திகளை வெளியிடும் முன் அவை அரசின் பரிசீலனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற சட்டத்திட்டத்தையும் வந்துச்சு. இதழை வெளியிடுபவர் உறுதிமொழி ஒன்றையும் வழங்கணும் அப்படின்லாம் ஆங்கில அரசு பணித்தது. தொடக்க காலத்திலே இது போன்ற பல அடக்குமுறைகளை மீறி இந்திய இதழ்கள் வளர்ச்சி பெற்று தான் வந்துட்டு இருக்குது. முதல் இந்திய மொழி என்ற பெருமையை குஜராத்தி மொழி தான் பெறுது. செய்தி இதழ்களில் இடம்பெற்ற முதல் இந்திய மொழி எதுனா குஜராத்தி மொழி. மேற்கத்திய நாடுகளுடன் கடல் வழி தொடர்பு கொள்வதில் பம்பாய் துறைமுகம் முன்னின்றது. பம்பாய் துறைமுகம் வழியாக தான் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நடந்தது. இக்காலத்தில் பம்பாய் வணிகர்களின் நகரமாக மாறிடுச்சு. பெரும்பாலும் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே வணிகர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது? ஆங்கில மொழி தெரியாது. ஆனாலும் சந்தை நிலவரம், பங்கு முதலீடு, வியாபார பொருட்களை கொண்டு வரும் கப்பல்கள் வரும் நேரம், புறப்படும் நேரம் இதெல்லாம் இங்கே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இக்குறையை களைவதற்காக 1797 ஆங்கில செய்தி இதழ்களில் குஜராத்தி மொழியும் வெளிவர தொடங்குச்சு. இந்திய மொழி இதழ்கள். இந்திய மொழி இதழ்களின் வரலாற்றில் சராம்பூர் கிறித்தவ இயக்கமே முதற் பங்கு வகித்தது. சராம்பூர் கிறித்தவ இயக்கம் 1818. ஆனால் இதற்கு முன்னர் பெங்கால் கெஜெட் தான் ஃபஸ்ட்டு. வங்கமொழி இதழை 1816 கங்காதர் பட்டாச்சாரிய என்பவர் வெளியிட்டதாக அறிகிறோம். ஆகஸ்ட் கிக்கி தான், அதுதான் மூடிட்டாங்களே. அதுக்கப்புறம் வங்கமொழி இதழ், பெங்கால் கெஜெட்லேயே வங்கமொழி இதழ் வந்தது. சரிங்களா? ஆகஸ்ட் ஹிக்கி கொண்டங்க தொடங்கிய பெங்கால் கெஜெட் தான் மூடிட்டாங்க ஆங்கில அரசு. அதுக்கப்புறம் அந்த பெயர்லேயே வங்கமொழி இதழை யார்? கங்காதர் பட்டாச்சாரியார் அவர் வெளியிடுறாரு. அடுத்த ஆண்டிலேயே மறுபடியும் இது நின்று போனதா? பின்னர் 1818 தீக் தர்ஷன் என்ற வங்கமொழி மாத இதழை
செம்ராம்பூர் கிறித்துவ இயக்கத்தினர் தோற்றுவிக்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, செம்ராம்பூர். இவர்களை 2 மாதங்கள் கழித்து சமாச்சார் தர்பன் என்ற வார இதழையும் வெளியிடுறாங்க. சமாச்சார் தர்பன் இது ஒரு கிறித்தவ மிஷினரிகளால் நடத்தப்பட்ட இவ்விதழ்கள் கிறித்தவ சமயத்தை பரப்புறதையும் இந்து சமய கருத்துக்களை எதிர்ப்பதையும் தான் நோக்கமாக கொண்டிருந்தது. இதனால் என்ன செஞ்சது, எல்லாருடைய வரவேற்பையும் பெறலை. இந்த இதழுக்கு பதில் தருவதாக பிராமணிக்கல் மேகசின் அப்படிங்கிற ஆங்கில இதழையும் பிராமின் சேவதி அப்படிங்கிற வங்கமொழி இதழையும் ராஜாராம் மோகன் ராய் தொடங்குறார். யார்? ராஜாராம் மோகன் ராய். பிராமணிக்கல் மேகசின், பிராமின் சேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில இதழ், வங்கமொழி இதழ். கிறித்துவ இயக்கத்தாரின் தாக்குதலை எதிர்த்து இந்து சமய கொள்கைகளை நியாயப்படுத்துவது என்ற கொள்கை அறிவிப்போடு இந்த இதழ்கள் வெளிவந்துச்சு. ராஜாராம் மோகன் ராய் 1821 சம்பாத் கௌமுதி அப்படிங்கிற வங்க இதழையும் மீரட் அல் அக்பர் என்ற பெர்ஷிய மொழி இதழையும் வெளியிடுறாரு. உடன்கட்டை ஏறும் சதியின் கொடுமைகளை எடுத்துக்காட்டி அதை தடுத்து நிறுத்தும் கருத்துக்கள்லாம் வெளியிடுறாரு. இவர் சதி அப்படிங்கிற இதையே ஒழிச்சார், உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையே. ஆங்கிலேயர் விதித்துள்ள சட்டங்களின் உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதும் இந்த இதழோட நோக்கமாக இருந்துச்சு. ஆங்கில ஆட்சி எதிர்ப்பு போக்கினால் எரிச்சலடைந்த ஆங்கில அரசு இந்திய மொழிகள் அச்சக சட்டம் அப்படின்னு ஒன்றை ஆக்ட், வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் 1823. ஏன்னா இவங்கெல்லாம் பரப்புறாங்க இல்லையா, அதனால் ஒரு சட்டத்தை விதிக்குது. ஏற்கனவே சட்டம் விதிச்சிருக்குது, அதை தாண்டி எதிர்த்து தான் இவங்க அதை தாண்டி அதை கட்டுப்பட்டு இன்னும் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. செய்தித்தாட்கள் மக்களிடம் கலவரம் உண்டு பண்ணும் செய்திகளை வெளியிடுவது போல தோன்றியதால் எல்லா செய்தித்தாள்களும் அரசிடம் அனுமதி பெற்ற பின்னரையே தொடங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லிச்சு. ஆனால் பெண்டிங் பிரபு கவர்னர் ஜெனரல் ஆனவுடன் இந்த சட்டம் தளர்த்தப்பட்டது. சுமார் 33 ஆண்டுகள் 1857 வரை இந்திய இதழியல் அரசின் தலையீடு இல்லாமல் வீர நடை போட்டுச்சு. இதே காலகட்டத்தில் பம்பாயில் நிலவிய இதழியல் சூழலையும் குறி சொல்லணும். 1812 பம்பாய் சமாச்சார் அப்படிங்கிற ஆங்கில செய்தித்தாள் பம்பாயிலிருந்து வெளிவருது. இதற்கு சுமார் 20 ஆண்டுகள் கழித்து மும்பை வர்தமான், மும்பை சமாச்சார், ஜாம்சத் ஆகிய செய்தித்தாட்கள்லாம் வெளிவருது. இந்திய இதழியலின் வளர்ச்சிக்கு ஆங்கில ஆட்சியாளர்களும் உதவியுள்ளனர் என்பது மெக்காலே பிரபு மற்றும் ஆக்லாந்து பிரபு ஆகியோரது ஆட்சி காலம் எடுத்துக்காட்டாக திகழுது. இவங்க 2 பேரும், மெக்காலே மற்றும் ஆக்லாந்து பிரபு. இவர்களோட ஆட்சி காலத்தில் வங்காளத்திலிருந்து 9 செய்தித்தாட்கள் வெளியாயின அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. இவை ஒவ்வொன்றும் சுமார் 20,000 பிரதிநிதிகள் வரை விற்பனையாயின. 20,000 பிரதிநிதிகள் வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, விற்பனையாச்சு. இந்திய இதழியல் வரலாற்றில் 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம் தான் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த சிப்பாய் கழகத்திற்கு செய்தித்தாட்கள் தான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இந்தியர்களால் நடத்தப்பட்ட செய்தித்தாட்கள் ஆங்கில அரசின் குறைகளையும் அடக்குமுறைகளையும் தான் கடுமையாக விமர்சித்து வந்தது. எவ்வாறு விமர்சனம் செய்வதை கண்டுபிடித்து இந்த செய்தித்தாட்கள்லாம் நிறுத்தணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள்லாம் போராடுறாங்க. இத்தகைய இரு எதிர்ப்பு உணர்வுகளும் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்று கருதக்கூடிய சிப்பாய் கழகத்துக்கு வித்துகளாக இருந்துச்சு. இதன் விளைவாக 1857 செய்தித்தாள் சட்டம் ஒன்றை ஆங்கில அரசு நிறைவேற்றது. ஒரு சிலரின் நன்மைக்காக நாட்டு மக்களின் அமைதியை குலைக்க அரசு அனுமதிக்காது என்று இதற்கு அரசு காரணம் காட்டு. ஏன்னா மூடணும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன சொல்லுது, ஒரு சிலரோட நன்மைக்காக மக்களோட அமைதியை குலைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாய்ப்புட்டு சட்டம் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. தங்கள் உரிமைகளையும் எண்ணங்களையும் வெளியிட முடியாத நிலையில் மக்கள் இச்சட்டத்தை என்னன்னு சொல்கிறாங்க, வாய்ப்புட்டு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்தின் விளைவாக 1853 35 செய்தி இதழ்கள் வெளிவந்த நிலைமை மறைந்து 1857 6 இதழ்கள் மட்டும்தான், அதுவும் கடுமையான சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அதை தாண்டி வெளிவந்துச்சு. இந்தியாவில் அரசியல் சார்ந்த இதழியல் 1860-70களில் தோன்றி வளர்ந்தது. காலகட்டத்தில் மக்கள் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக செல்வாக்குள்ள இந்தியர்கள் ஒரு சிலரை ஆங்கில அரசு நேரடி நியமனம். செல்வாக்குள்ள இந்தியர்கள்
இதனால் இந்தியர்கள் தங்கள் கருத்துக்களை தயக்கமின்றி சொன்னாங்க. அரசியலையே மையமாக கொண்ட இதழ்கள்லாம் பல தோன்றியிருந்துச்சு. இந்த நிலையில் அரசியல் இவற்றுள் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பயோனியர், மெட்ராஸ் மெயில், ஸ்டேட்ஸ்மேன், தி இந்து இதெல்லாம் குறிப்பிடத்தக்க இதழ்கள். அரசியலை மையமாக கொண்ட இதழ்கள் இதெல்லாம். 1876 எடுக்கப்பட்ட இந்திய செய்தித்தாட்கள் பற்றிய புள்ளி விவரம் நமக்கு வேகமான எந்த அளவுக்கு செய்தித்தாட்கள் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1876 1879 76 முதல் 79 வரை செய்தித்தாட்கள் இந்திய மொழிகள் வெளியிடப்பட்டன. இந்திய தேசிய நாளிதழ்கள் ஆங்கிலேய ஆட்சியின் குறைகளை தான் கடுமையாக விமர்சனம் செஞ்சிச்சு. இதனால் அச்சமுற்ற ஆங்கில அரசு இந்திய மொழிகள் அச்சக சட்டத்தை செய்தித்தாட்கள் மீது மீண்டும் பாய்ச்சுது. அச்சக சட்டம் ஏன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால சட்டத்தை மீண்டும் மீண்டும் திணிக்குது. இதன் மூலம் செய்தித்தாட்களை வெளியிடுவோர் அரசுக்கு குந்தகம் விளைவிக்கும் அல்லது அரசின் கொள்கைக்கு எதிராக எந்த ஒரு செய்தியும் வெளியிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு எழுதி தரணும். பிணைய பத்திரம், பாண்டுன்னா என்னது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டுச்சு. இந்த சூழ்நிலையில் அச்சக ஆணையர் என்ற புதிய பதவியை அப்போதைய பதிலாளுநராக இருந்த லிட்டன் பிரபு மக்களுக்கும் செய்தித்தாள் உருவாக்குனார். நிறுவனங்களுக்கிடையே அச்சக ஆணையர் பாலமாக செயல்படுறாரு. ஆங்கில அரசு அமர்த்திய முதலாவது அச்சக பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஆதரவாக தான் அந்த ஆணையர் செயல்படுறாரு. லிட்டன் பிரபுவை தொடர்ந்து ஆட்சியேற்ற ரிப்பன் பிரபு மக்களின் கருத்துக்களுக்கும் இந்திய எண்ணங்களுக்கும் மதிப்பளிக்கிறாரு. 1857 விதிக்கப்பட்ட அச்சக சட்டத்தையும் இந்திய மொழி அச்சக கட்டுப்பாட்டு சட்டத்தையும் அவர் நீக்கிறார். அப்பா கொஞ்ச நாளைக்கு எளிமையாக கருத்துக்களை வெளியிடலாம். 1881 சுயராஜ்ய குழு அமைத்து கொள்ளும் உரிமையை அவர் தராரு. இதனால் இந்திய செய்தித்தாட்களாம் நிம்மதி பெருமை வச்சுக்கிட்டு வெளிவர தொடங்கினாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வங்காள செய்தித்தாள் ஆசிரியரான சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவெங்கிலும் சுற்றுப்பயணம் செய்து பத்திரிகை சுதந்திரம் நீடிக்கவும் மக்கள் குறைகளை அரசாங்கத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் ஆதரவை திரட்டுறாரு. 1879 விதிக்கப்பட்ட உரிமை பத்திர சட்டமும் விலக்கி கொள்ளப்பட்டது. இந்திய இதழியல் வரலாற்றில் 1885 ஒரு குறிப்பிடத்தக்கது. ஏன்னா சட்டங்கள் பாண்ட் எழுதி கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீக்கப்பட்டது. இந்த ஆண்டில்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருக்கொள்ளுது. இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களுள் பெரும்பாலோர் பிரபல பத்திரிகை ஆசிரியர்களாக இருந்தாங்க. அவர்களுள் தாதாபாய் நவ்ரோஜி, ராண்டே, லோகமானிய திலகர், நரேந்திரநாத் சென், சுப்பிரமணிய ஐயர், ஆப்தே இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். இவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சமய சீர்திருத்தம், அரசியல் விழிப்புணர்வு, இந்திய தேசிய உணர்வு இந்த மூன்றையும் மக்களிடையே ஊட்டணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டுட்டு வராங்க. 1885 டிசம்பர் 28 பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் தொடக்க விழா பற்றிய செய்தியை திலகர் தோற்றுவித்த கேசரி இதழும், ராணடேயின் இந்து பிரகாஷ் இதழும், ஆப்தேயின் மராத்தா இதழும் விரிவாக சொல்லுது தேசிய காங்கிரஸோட தொடக்க விழா பற்றிய செய்தியை. இதனால் இந்திய தேசம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே உருவாக தொடங்கிச்சு. 1886 பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் அப்போது 421 செய்தித்தாள்கள் வெளிவந்துச்சு. ஆங்கிலத்தில் 26% செய்திகளும், இருமொழி அமைப்பில் 12% செய்தித்தாட்களும் வெளிவந்துச்சு. இந்திய மொழிகளில் மட்டும் 62% செய்தித்தாட்கள் வெளிவந்துச்சு. இவற்றின் மொத்த விற்பனை எவ்வளோ? 2 லட்சம். இப்போனா எந்த அளவுக்கு மக்கள் வாங்கி படிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். பருவ இதழ்களின் வெளியீட்டிலும் இந்திய மொழி இதழ்கள் தான் முதலிடம் பெற்றது. அப்போது வெளிவந்த 340 இதழ்களுள் இந்தி மொழியில் வந்தவை 78% இடத்தை பிடிச்சிருந்துச்சு. ஆங்கில மொழியில் 15% இதழ்களும், இருமொழி அமைப்பில் 7% இதழ்களும் வெளிவந்துட்டு இருந்தது. இதற்கிடையில் ஆட்சி பொறுப்பேற்ற எல்கின் பிரபு இந்திய பத்திரிகைகளின் குரல் வலையை நெரிக்கும் விதிமுறைகளை மறுபடியும் விதிமுறைகள் வந்துருச்சு. வந்தாங்களாவே பொறுப்பேற்று யாராவது மாறி வந்தாங்களா இந்த பத்திரிகையில் கை வைக்கிறாங்க. அரசுக்கு எதிராக அதிருப்தியை தெரிவிக்கும் எந்த ஒரு செய்தியும் வெளியிடக்கூடாதுன்னு சட்டம் விதிக்கிறாரு. பிரிட்டிஷ் படைகளின் இறையாண்மையை குலைக்கும் விதத்திலோ அரசாங்கத்திற்கு எதிராக மக்களிடம் பயத்தையும் பீதியை ஏற்படுத்தும் வகையிலோ செய்திகளை வெளியிடக்கூடாது.
மீறுபவர்களுக்கு என்னது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டுறாரு. இதனால் திலகர் பாதிக்கப்படுறாரு. மராத்தா என்ற ஆங்கில இதழ் வாயிலாகவும் கேசரி என்ற மராத்திய இதழ் வாயிலாகவும் விடுதலை உணர்வையும் சமூக அரசியல் விழிப்புணர்வு ஊட்டி வந்த திலகர் 6 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுறாரு. அவங்க தான் சட்டம் விதிக்கிறாங்கல்ல, அமைதியாக இருக்க வேண்டியதானே. தேசிய விடுதலை உணர்வை காலகட்டத்தில் தூண்டிய பத்திரிகைகளுள் அரவிந்த் கோஷ் நடத்திய வந்தே மாதரம், உபாத்யாயா நடத்திய வரத சந்தியா, BN தத் வெளியிட்ட யுகாந்தர் ஆகியவையெல்லாம் முக்கிய பங்கு வகிக்க சட்டமும் அறிமுகப்படுத்தப்படுது. இதன்படி பத்திரிகையாளர்கள் ரூ.500 முதல் 2000 வரையிலான காப்பு தொகையை கட்டணும் அப்படின்னு, அரசாங்கத்திற்கு எதிராக செய்திகளை வெளியிடுபவர்கள் அபராதம் கட்டணும், குற்றம் சாட்டப்பட்டால் இக்காப்பு தொகை தக்க வைத்து கொள்ளப்படும்னு எச்சரிக்கப்படுது. இவை மட்டுமின்றி அச்சகமும் இயந்திரங்களும் தாட்களும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்லாம் மிரட்டுறாங்க. 1910 முதல் 1914 வரையிலான 5 ஆண்டுகளில் இந்திய நாளிதழ்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாச்சு. இதன் விளைவாக ஆங்கிலத்தில் வெளிவந்த 50 பத்திரிகைகளுக்கும் இந்திய மொழிகளில் வந்த 272 பத்திரிகைகளுக்கும் அரசு தடை விதிக்குது. முதல் உலகப் போரின் போது 1914 முதல் 20 அப்போதான் முதல் உலகப் போர், இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பை விரும்பியவர்களின் கருத்துக்களை தாங்கி அன்னி பெசன்ட் அம்மையாரை ஆசிரியராக கொண்ட நியூ இந்தியா அப்படிங்கிற இதழ் வெளிவந்துச்சு. சரிங்களா? இதனால் ஆத்திரம் கொண்ட ஆங்கில அரசு அம்மையாரை நாடே கடத்திருச்சு. இந்த சமயத்தில் தான் ரவுலட் சட்டம் அப்படியே சோசியலாக வருது, இந்தியர்கள் மீது பாயுது. இந்திய விடுதலை உணர்வுகளை எழுப்பிய மகாத்மா காந்தி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டி ஒத்துழையாமை போராட்டத்தில் இறங்குறாரு. நம்ம சுதந்திர போராட்டம் இது அப்படியே வருதுமா. ஆப்பிரிக்காவில் இருந்தபோதே ஆங்கிலம், தமிழ், குஜராத்தி ஆகிய மொழிகளில் வெளிவந்த இந்தியன் ஒபீனியன் அப்படிங்கிற இதழுக்கு ஆசிரியராக இருந்த அனுபவத்தை கொண்டு காந்தி யங் இந்தியா அப்படிங்கிற ஆங்கில இதழையும் நவஜீவன் அப்படிங்கிற குஜராத்தி இதழையும் தொடங்குறாரு. காந்தியார் தொடங்கிய ஒத்துழையாமை போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவினை திரட்டுவதற்கு இவ்விரு இதழ்கள் மட்டுமில்லாமல் இந்தியாவில் அப்பப்போது வெளியான இதழ்கள்லாம் துணை நின்றுச்சு. காந்தியடிகளை கைது செய்கிறதும் சிறையில் அடைக்கிறதும் விடுதலை செய்வதுமான செய்திகள் தான் பத்திரிகையில் முதலிடம் பெற்றுச்சு. பத்திரிகை ஆசிரியர் காந்தி தமக்கு தாமே சில கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிறாரு. 1925 ஜூலை 2ஆம் தேதி வெளியான யங் இந்தியா என்ற தமது இதழில் காந்தியார் எழுதுறாரு, நான் எவரையும் சினந்து எழுதேன், எவரையும் கடிந்து எழுதேன். என்னுடைய வெறுப்புகளை வெளிப்படுத்துவதற்காக என்னுடைய எழுத்துக்களை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஒரே செய்திகளையே திரும்ப திரும்ப சொல்லி நான் என்ன செய்ய மாட்டேன், சலிப்பு கொள்ளவும் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய பொருள்களை எழுதுவேன், மக்களை இன்புறுத்துவேன். இன்றைய பத்திரிகையாளர்களும் இனிவரும் பத்திரிகையாளரும் மனதில் நிறுத்த வேண்டிய பத்திரிகை நெறிமுறை இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இச்சூழலில் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், வல்லபாய் பட்டேல், கடைசியின் முன்னணி மோதிலால் நேரு போன்ற சுயராஜ்ய தலைவர்களின் கருத்துக்களை சுமந்து டைம்ஸ், பிரதாப், பாஸ்மதி, பங்லர் கதா, இந்துஸ்தான், சுதேசமித்திரன் இதழ்கள்லாம் வெளிவருது. ஆனால் கனன்று கொண்டிருந்த விடுதலை கனலை தணிப்பதற்காக 1933 இந்திய பத்திரிகைகளின் அவசர சட்டம் திணிக்கப்பட்டது. இதனால் பத்திரிகைகளின் காப்பு தொகை என்ன செய்து உயர்த்தப்படுது. விசாரணையின்றியே உள்ளே தள்ளலாம் என்று நீதிபதிகளுக்கு அதிகாரமும் வழங்கப்படுது. இதனால் இந்திய விடுதலை போருக்கு துணை நின்ற பல பத்திரிகைகள் இடையிலே நின்றுவிடும் அபாயத்திற்கு உள்ளாச்சு. இந்த சட்டத்தை எல்லாம் மீறி அந்த பத்திரிகைகளால் செயல்பட முடியல. இச்சமயத்தில் தான் தமிழ்நாட்டிலிருந்து சதானந்தம் என்பவர் ஃப்ரீ பிரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு முதலாவது இந்திய செய்தி நிறுவனத்தை தொடங்குறாரு. இச்செய்தி நிறுவனம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி ஆகிய 2 இதழ்களை நடத்தியது. இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி. இதுவும் ஆங்கில அரசு விதித்த அவசர சட்டத்தில் பலியான செய்தி நிறுவனம் காப்பீட்டு தொகையான ரூ.20,000 இழந்தது. 20,000 கட்டி ஆரம்பிச்சிச்சு தான், ஏதாவது குறை வந்துச்சுன்னா தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்கல்ல, அதையும் இழந்துருச்சு. ஆனால் இந்நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து யுனைடெட் பிரஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற செய்தி நிறுவனத்தை தொடங்குறாங்க. அவங்களும் சிலச்சவங்களில் ஆரம்பிச்சிருக்காங்க.
1935ஆம் ஆண்டு அரசியல் சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி 7 மாநில சட்டசபைகளில் வெற்றி பெற்று அரசு அமைச்சது. இங்கெல்லாம் இதழ்களுக்கான கட்டுப்பாடுகள்லாம் நீக்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சி பணைய தொகை நீக்கப்பட்டது. ஏற்கனவே கட்டிய தொகையில் திருப்பு கொடுக்கப்பட்டது. எந்தவித இடையூறுமின்றி 4 வார இதழ்கள் பல தோன்றின. அப்பா, இந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அவற்றுள் சில பாருங்க. சண்டே ஸ்டாண்டர்ட் பம்பாய் இதழ்கள், ஸ்டார் ஆஃப் இந்தியா, இந்துஸ்தான் ஸ்டாண்டர்ட், ஜுகாந்தர், டான், பாரத் ஜோதி, நேஷனல் ஹெரால்டு, பிளிட்ஸ், வந்தே மாதரம், பீப்பிள்ஸ் வார், கல்கி, தினத்தந்தி, அப்பயே தினத்தந்தி. 1937 எடுக்கப்பட்ட கணக்கின்படி இந்தியாவில் 32 இதழ்களும் 22 வார இதழ்களும் ஆங்கில மொழியில் வெளிவந்துச்சு. இந்த எண்ணிக்கை இந்தியா விடுதலை பெற்ற பின் உயர்ந்தது. வார இதழ்கள்லாம் பெரும் வளர்ச்சி அடைந்தது. 1947 ஆங்கிலத்தில் மட்டும் 51 நாளிதழும் 258 வார இதழ்களும் வெளியாச்சு. சுதந்திர இந்தியாவின் இதழியல் வரலாற்றில் 1951ஆம் ஆண்டு கவனத்திற்குரியதாக இருக்கு. இந்த ஆண்டில் தான் அப்போதைய பிரதமர் நேரு இதழ்கள் சட்டம் ஒன்றை கொண்டு வராரு. ஆங்கிலேய அரசு விதித்த பழைய பத்திரிகை சட்டங்களையே இது நினைவூட்டியது. உடனே சட்டம்னா இதுதானே நமக்கு ஞாபகம் வரும். செய்திகள் சட்டத்திற்கு புறம்பா தோன்றினால் அதனை வெளியிட்டவருக்கு 2000 அபராதம், 6 மாத சிறை தண்டனை. அப்போ கடுமையான சட்டத்தின் விதிகள் சிறிது தளர்த்தப்பட்டன. பலமான எதிர்ப்பின் காரணமாக பத்திரிகையாளர் முறையீட்டின் பேரில் 1956 இந்தியாவில் முதன்முறையாக இதழ்களுக்கென்று ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. செய்தித்தாள் பதிவாளர் அலுவலகம் தலைநகர் தில்லியில் அமைக்கப்படுது. 1975 இந்திய இதழ்கள் இன்னும் ஒரு துயரத்தை சந்தித்தன. நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்ற கருத்தில் புகுத்தப்பட்ட நெருக்கடி நிலை சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை வேறெடுத்து இதழியல் வரற்றில் நீங்கா கலகமாக படிந்தது. செய்திகள் அரசின் கடும் தணிக்கைக்கு உள்ளாயின. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது அரசின் போக்கை விமர்சிப்பதற்கு பின்பற்ற மறைமுக உத்திகள் அனைத்தும் மீண்டும் தொடர்கதையாச்சு. தணிக்கை செய்யப்பட்ட செய்திகள் இவை என்ற வாசகர் அறிந்து கொள்வதற்காக நாளிதழ்களின் சில பகுதிகள் இல்லாமல் வெற்றிடங்களாக வெளியிடப்பட்டது. இவை அப்போதைய அரசின் தணிக்கை கொடுமையை எடுத்துக்காட்டியது. இந்திய இதழ்கள் அந்நியர் ஆட்சியில் அனுபவித்த இன்னல்களின் தொடர்ச்சியாக சுதந்திர இந்தியாவிலும் அவ்வப்பொழுது பத்திரிகைகள் அரசின் அடக்குமுறைகளுக்கு இலக்காகி தான் வருது. வாள்முனை ஒரு புறமும் பேனாமுனை மறுபுறமும் இருந்து நடத்தும் போர் உலகம் உள்ளளவும் தொடரும் போலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பத்திரிகையை அப்படியே தோன்றி என்னென்ன இடர்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்த்துட்டே அப்படியே தொடர்ந்து வந்தோம். தகவல் தொடர்பு சாதனங்கள் குறித்து தான் அச்சு வழி தகவல் தொடர்பு சாதனங்கள், இந்திய மொழி இதழ்கள் குறித்து நம்ம விளக்கமாக பார்த்தோம். எந்த மாதிரி தோன்றுச்சு, ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு சட்டம் விதிச்சாங்கன்னு பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.